ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு 4 பொண்டாட்டி. ஸோ முதல் பொண்டாட்டி தாங்குன்னு தாங்குவான், அவன் என்ன கேட்டால் வாங்கி கொடுப்பான் அந்த மாதிரி. 2வது பொண்டாட்டியை கவனிப்பான், ஆனால் மனசுக்குள்ளோ இவளை நம்பலாமா கூடாத, நம்ம விட்டு ஓடி போட்டா என்ன ஆகும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தான். 3வது ஒய்ஃப் இருந்தா, அவங்களுக்கு அப்பப்போ எல்லாம் செய்வான். 4வது ஒய்ஃப் இருந்தா, அவளுக்கு ஒன்றுமே செஞ்சதில்லை. இவன் சாகிற நேரம் வந்துச்சு. 4 ஒய்ஃபையும் கூப்பிட்டு வாங்க நம்மலாம் போயிடலாம் அப்படின்னா. பொண்டாட்டி சொன்னா, நீ என்னை நல்லா பார்த்துக்கினாப்பா, ஆனால் நான் உங்களோட வர முடியாது அப்படின்ட்டு. 2வது பொண்டாட்டி சொன்னி, பார்த்துக்கினேன், ஆனால் என்னை டவுட் பண்ணிக்கினே இருந்த, அதனால் நீ போயிடு, நான் பார்த்துக்கிறேன், வேற வழி பார்த்துக்கிறேன். 3வது, அம்மா நீ எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன், அதனால் சுடுகாடு வரைக்கும் வந்து எனக்கு டாட்டா வேணுன்னா காட்டிடுறேன் அப்படின்னு. 4வது பொண்டாட்டி, நீ எனக்கு ஒன்றுமே பண்ணதில்லை, நீ எங்கே போறியோ நான் அங்கே வரேன், நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ 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 அப்படின்னா. யார் இந்த 4 பொண்டாட்டி? நம்முடைய உடல் இருக்கு இல்லையா, அதான் பொண்டாட்டி. இதுக்கு என்ன ஷாம்பு, என்ன சென்ட்டு, ஏசி பங்களா, ஏசி காரு, ஏசி ஆஃபீஸு, பேங்க்கில் பேலன்ஸு, அந்த சுகம் இந்த சுகம் தாங்குன்னு தாங்குறோம். நம்ம சாகிற போது இந்த உடம்பு நம்ம கூட வராது. அதான் பொண்டாட்டி சொன்னா, இல்லை நான் வர முடியாது உங்க கூடன்னா. 2வது பொண்டாட்டி நம்ம வாங்கி வச்சிருக்கிற காரு, பங்களா, ஸ்கூட்ரு, அதெல்லாம் இருக்கிற போது நமக்கு ஒரு அதைரியம் இருக்கும். என்னைக்காவது நமக்கு வசதி குறைஞ்சிச்சுன்னா இந்த காரு பங்களாலாம் இருக்குமா, அடமானம் வைக்கிற மாதிரி வருமா, விற்கிற மாதிரி வருமா அப்படின்னு தோணிக்கினே இருக்கும். அதனால் அந்த 2வது பொண்டாட்டி ஆகிய காரெல்லாம் சொல்லுதான், நீ என்னை டவுட் பண்ணினே இருந்தில்ல, நீ போ, வேற எவனாவது என்னை வச்சுக்குவான்னு. காரு 3வது சொந்த பந்தம், ஆமாம் நீ எனக்கு வாங்கி கொடுத்த சாப்பாடெல்லாம் கரெக்டு, அதனால் சுடுகாடு வரைக்கும் ஒரு பரிதாபத்துக்காக வந்து உனக்கு டாட்டா காட்டு போகிறேன்னா, அது நம்முடைய உற்றமும் சுற்றமும். 4வது பொண்டாட்டியில் அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு நம்ம ஒரு மண்ணாங்கட்டியும் செய்கிறதே கிடையாது, மற்ற எல்லாத்தையும் கவனிக்கிறோம். காரு பங்களாவை துடைக்கிறவங்களாங்கிறான். இன்னைக்கு கூட யாரும் ஒரு கிரிக்கெட்டு சூப்பர் ஸ்டார் அவன் பொண்ணு கூட சேர்ந்து காரை துடைச்சுட்டு இருக்கான்னு டிவியில் காட்டின்னு இருந்தாங்க. உடம்புக்கு வேண்டிய எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கூட ஏதோ கொஞ்சம் பாப்புலராக இருக்கணுங்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ஆத்மாக்கு என்ன செய்யறோம் நம்ம? அதனால் அப்பர் சுவாமி என்ன சொல்றாரு, நான் செய்கிற பூஜை, புனஸ்காரம், தீர்த்த ஸ்நானங்கள், விரதங்கள், இதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட வரப்போறேன்ல பூமியிலேருந்து ஆகாசத்துக்கு, அதுக்கான கட்டு சாதம் அப்படின்னா, பொதிசோறு கண்டாய் அப்படின்னாரு. அதுதான் ஆத்மாக்கு நீ செய்ய வேண்டியது. சரணமானால் தந்தால் அடைந்தார்க்கெல்லாம், மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உளனாகவே இல்லாதது ஏன். இந்த நேரத்தில் கடவுளை பிடிச்சிட்டா இறந்து போன பின்னால் அவர் வேகன்சி போட்டு வச்சிருப்பாராம் வைகுண்டத்திலையும் கைலாசத்திலையும். ஆனால் நாம் இந்த உடலுக்குள்ள விஷயங்களில் செலுத்துகிற கவனத்தை ஆத்மாவுக்கு செலுத்துவதில்லை. ஆத்மாவுக்கு பொதிசோறு கட்டுசாதம்லாம் நம்ம கட்டுறதில்லை. அதனால்தான் நாம் மாயையில் இருக்கிறோம் நான் சொல்கிறேன். இப்போ நீ உனக்கு கிடைக்கிற பொருளை வச்சு நிறைய தான தர்மம் பண்ணி அதை அருளாக மாற்றிட்டேன்னு வை, அது எனக்கு உடன்பாடான விஷயம். தானமும் தவமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், அது எனக்கு உடன்பாடு. நீ சும்மா துட்டு சம்பாரிச்சு அதை பேங்கில் போட்டு வச்சுன்னு அது எண்ணி பார்த்துன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரு நல்லதும் பண்ண மாட்டேன், நீ தின்னு நீ சாணி போட்டு நீ இன்னும் 8 பொண்டாட்டி பார்த்துட்டு செத்தது தான். அந்த பணத்தை வச்சு நீ என்னதுக்கு வச்சே? பொருளால் அமருலகம் புக்கியலாக அது அருளால் அலமலரும் அன்றே. பொருளை வச்சுக்கிட்டு அங்கே போக முடியாது, அருளை வச்சுக்கிட்டு தான் போக முடியும். இருவேறு உலகத்தியற்கை திருவேறு தெல்லியராதல் வேறு. துட்டோடு இருக்கிறது வேற, ஞானியாங்கிறது வேற. ஆனால் மக்களுக்கு தெரியல. இதிலிருந்து தப்பிக்கணும்னா நாம் பொருளை அருளாக மாற்றணும். இல்லை கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி, இஃப் டோன்ட் யூ ஹாவ் ஈவன் மெட்டீரியலிஸ்டிக் வெல், ஸ்பிரிச்சுவல் வெல்த்தை தேடலாம், அது காலெலாம் செலவாகாது. ஸ்பிரிச்சுவல் வெல்த் என்ன இருக்குது? கடவுளை நினைக்கணும், தியானம் பண்ணணும், கோயில்குள்ளே சுற்றணும், மகான்களுடைய ஆசீர்வாதம் வாங்கணும், யாருக்கும் கெட்டது பண்ணாமல் இருக்கணும், முடிஞ்சால் நல்லது பண்ணணும். இது பண்ணால் அவனுக்கு பொதிசோறு ரெடி ஆகிடுது. அதை விட்டு மீதியெல்லாம் பண்ணின்னு உட்காந்துருக்கோம் நாம். இதான் மக்கள் செய்கிற தவறு.